ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்யூமில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு 3 காமனான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களால் ஒரு பெட்டரான ரெஸ்யூமை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நீங்கள் தான் உங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறப்ப மேபி உங்களோட சீனியர்ஸ் அப்படி இல்லைன்னா வேறு யாராவது ஆல்ரெடி ரெஸ்யூம் போட்டவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லுவீங்க. ஸோ அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்கிறப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஓகே, ஸோ அப்போ அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறப்ப உங்களால் அதை இது பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால எப்பவுமே நீங்கள் உங்களோட ரெஸ்யூம்ஸை போடுங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க ரெஸ்யூம், அதை அனுப்ப சொல்லி அதில் அப்படியே எடிட் பண்ணுவீங்க. ஸோ அதில் எடிட் பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த சப்போஸ் எடிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட்ஸ் நேமை நீங்கள் எடிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நாளைக்கு இன்டர்வியூவில் ஏதாவது கேட்குறப்ப நீங்கள் அந்த இடத்துல தப்பான பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோடத சொன்னீங்க அப்படின்னாலும் ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ அதனால நீங்கள் ஒருத்தவங்களோட ரெஸ்யூம் வாங்கினீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களாக ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ரெஸ்யூம் போட்டவங்கள கூட வச்சுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணலாம். ஆனால் நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக பண்ண முடியும். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் அதில் பண்ண அப்படின்னு சொல்லி போடுறது தான். ஸோ ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும் உங்களோட ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் போகவே இல்லை, ஆனால் சரி இது இன்டர்வியூவில் இன்டர்ன்ஷிப் பற்றி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நீங்களாக ஒரு இன்டர்ன்ஷிப் அந்த இடத்துல போடக்கூடாது. அது இன்டர்ன்ஷிப்னு இல்லை, மேபி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கலாம். எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி நீங்கள் அங்கே போடக்கூடாது. அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் பேசிக் லெவலில் தான் இருக்கீங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் கூட பண்ணலாம். நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமேலு ஒரு ஆர்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் நல்லா எக்ஸ்பர்ட் லெவல், அட்வான்ஸ்டு லெவலில் தெரியுதோ அதை நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக தெரியுது போடுங்க. அதுக்கப்புறம் பேசிக் லெவல் தெரியுது போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பேசிக் லெவல் மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னா, ஐ ஹாவ் பேசிக் நாலேஜ் இன் ஜாவா, பைத்தான், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு லாங்குவேஜோ அதை போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக காமிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால உங்களுக்கு தெரியாததை பற்றி எதுவுமே போடாதீங்க. ஓகே, அடுத்து தேர்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸை ரொம்பவே ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸ் காமனாக டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்த இன்டர்ன்ஷிப்பை பற்றி கொஸ்டின் கேட்குறப்போ உங்களால் பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக உங்களோட ப்ராஜெக்டோட ஹெட்லைன் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நீங்களே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 ப்ராஜெக்ட் இல்லை 3 ப்ராஜெக்டை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு அதை பற்றி ஜஸ்ட்டு டைட்டில் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஓவர் வியூ, நீங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, இல்லை எதுக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 to 3 லைன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மினிமம் 2 ப்ராஜெக்ட் போட்டால் கூட போதும். ஸோ இன்டர்ன்ஷிப்பை பற்றி நீங்கள் போடுறப்ப அவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த கல்ச்சர் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிவிக்குது. அதனால உங்களுடைய இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் போடுறப்ப நீங்கள் என்ன ரோலில் இருந்தீங்க, ஸோ சாஃப்ட்வேர் இன்டர்னா இல்லை இப்போ ஜாவா இன்டர்னா என்ன இன்டர்னில் இருந்தீங்களோ அந்த இன்டர்னை நீங்கள் போடுங்க. அதே மாதிரி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன லொக்கேஷன், அதுக்கப்புறம் எத்தனை மந்த்ஸ் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை போடுங்க. ஓகே, இதெல்லாம் போடுங்க. இது இல்லாமல் உங்களால் அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன மாதிரி இப்போ ஜாவா டெவலப்பர் நீங்கள் அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது 1 or 2 லைன்ஸில் போடலாம். ரொம்ப பேராகிராஃபாக எதுக்குமே க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் 2 லைன்ஸில் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா அதை பற்றி கொஸ்டின் கேட்குறப்ப நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான போனஸ் டிப். ஸோ வந்து ஒவ்வொரு ரெஸ்யூம் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாபுக்குமே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரே ரெஸ்யூமாக அப்ளை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் வேர்ட் டாக்குமெண்ட்டில். என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்துட்டு படிங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. மேபி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு 2 ஸ்ட்ரீமுக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் மாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்ஜெக்டிவ், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபைல். ஸோ அதை மட்டும்தான் வந்து நீங்கள் கண்டென்ட் மாற்றுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் அப்ஜெக்டிவில் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் கம்யூனிகேஷன்ஸ் கிராஜுவேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இல்லை எந்த துறையில் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போடணும். லுக்கிங் டு அப்ளை ஃபார் தி ரோல் ஆஃப், என்ன ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் போகிறப்போ உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலை வந்து நீங்கள் இங்கே போடணும். அதே மாதிரி XYZ எந்த கம்பெனி வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட நேமை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில இடத்துல வந்துட்டு நீங்கள் கம்பெனி கூட அவாய்ட் பண்ணலாம். எந்த ஜாப் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரோல் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த செகண்ட் லைனில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் போட்டால் போதும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 4 விஷயங்கள் உங்களுடைய அப்ஜெக்டிவ்ல கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எதில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, எந்த ஜாப் ரோல் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த துறையை பற்றின எந்த ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, அதை பற்றின டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதை பற்றின விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு BA இன் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களும் என்ன அப்படின்னா என்னோட கெரியர் எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாவே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் இன் காப்பி ரைட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைன். ஸோ எதில் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எதில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்ன்ஷிப் போயிருக்கேன், அதில் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இது ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு BA கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன துறையில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி எதில் வந்துட்டு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா Career Growth 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஜாப் அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.